Hello everyone, welcome to Dharan Tech channel. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீடியோவில் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி ஒன்றா பார்த்துட்டு வரோம். அந்த விஷயத்தில் இன்றைக்கி வந்து செட்டை பற்றி பார்ப்போம். செட்ஸ்னா என்ன, பைத்தான் அப்படிங்கிறது. செட்டில் முதல்ல வந்து நம்ம சாதாரணமாக எல்லா டேட்டா டைப்ஸ் மாதிரியும் செட்டும் ஒன் ஆஃப் த டேட்டா டைப் தான். அதில் வந்து இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன். பண்ணுறப்பே நம்ம ஒவ்வொருத்த பற்றியும் எக்ஸ்ப்ளனேஷன், என்ன பண்ணுது, என்ன ரிசல்ட் கொடுக்கும், எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம், அது என்னென்னலாம் பண்ணுது, அதுவும் இண்டெக்ஸிங், ஆக்சஸிங், அப்பன் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அது எல்லாமே ஒன்றா பார்ப்போம். இப்போ நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். செட் டாட் பிஒய்னு கொடுக்கணும். ஓகேவா? செட்டுன்னு கொடுத்தா சாதா டெக்ஸ்ட் ஃபைலாக செய்வாங்க. டெஸ்ட் டாட் பிஒய்னு கொடுத்து செட் டாட் பிஒய். சும்மா நம்ம பிரிண்டிங் பார்ப்போம். பிரிண்டிங்கில் செட். ஓகேவா? செட்டு நான் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ நான் திஸ் செட்டுன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி செட்டுன்னு எடுத்து இதுக்குள்ளே வந்து ஃப்ளவரிங் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் வந்து செட்டு இருக்கும். ஓகேவா? இதுக்குள்ளே நான் வந்து இப்போ ஆப்பிள்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து பனானான்னு கொடுக்குறேன். அடுத்து வேறு என்ன, செரின்னு கொடுப்போம். இப்போ 3 இது கொடுத்துருக்கேன்னா இப்போ இந்த செட்டு எப்படி முதல்ல டெஸ்கிரைப் பண்ணணும்னு பாருங்க. திஸ் செட்னு போட்டு ஃப்ளவரிங் ப்ராக்கெட்டில் தான் இது கொடுக்கணும். ஓகேவா? திஸ் செட்டுன்னு பிரிண்ட் திஸ் செட்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைலில் இந்த லொக்கேஷனை கால் பண்ணி அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு சிடி கண்ட்ரோல் வி அந்த லொக்கேஷன் கொடுத்து திருப்பி ஈக்குவல் கூப்பிட்டுக்கிறேன். கூப்பிட்டு என் ஃபைல் நேமை இங்கே போட்டுக்கிறேன். செட் டாட் பிஒய் போட்டால் என் செட் வந்து பிரிண்ட் ஆகா. இது வந்து ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறது. அடுத்து என்ன பண்ணுறதுன்னா ஆக்சஸ் பண்ணுறது. செட்டை அப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, அடுத்து ஆக்சஸிங். அது எப்படி நம்ம 0 அது மாதிரி கொடுத்தோமோ இது நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம் இந்த வேல்யூ வந்து இந்த செட்டில் இருக்கா அப்படின்ட்டு. அது எப்படி பார்க்கணும்னா பிரிண்ட்டு பனானா இன் திஸ் செட். பனானாங்கிறது இந்த செட்டில் இருக்கா. ஒவ்வொரு டேட்டா டைப்ஸையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம்ல, இதுலேயே நீங்கள் பார்க்க முடியாத டிஃப்ரென்ஸை கொடுத்தா இது ட்ரூன்னு வருது. அதே இப்போ போயிட்டு இங்கே நான் பனானா எடுத்துகிட்டு மேங்கோன்னு கொடுக்குறேன். மேங்கோ இன் திஸ் செட்டுங்கிறது அந்த வேரியபிள் கொடுத்தா எனக்கு ஃபால்ஸ்னு வருது. அப்போ மேங்கோங்கிற இந்த செட்டில் இல்லை, அதே பனானாங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே புரிஞ்சுக்க முடியுது ஆக்சஸிங்கில். அடுத்து அப்பண்டிங். அதே மாதிரி அப்பண்டிங் பார்ப்போம். அப்பண்டிங் த செட்டு. இப்போ வந்து ஏற்கனவே திஸ் செட்டில் 3 இது இருக்குது எனக்கு. என்னது, ஆப்பிள், பனானா, செரி இருக்குது. இப்போ நான் அதை வந்து ஒரு வேல்யூ நான் வந்து ஆட் பண்ணுறேன், அப்பன் பண்ணுறேன். திஸ் செட் டாட் அப்பண்ட். அதே மாதிரி தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி திஸ் செட் டாட் லிஸ்ட்டுக்கு அப்பன்னு கொடுக்கணும், அதே செட்டுக்கு ஆடுன்னு கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஸு. இதை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறப்ப நீங்களே ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வரும். நம்ம யோசிக்கணும் ஒவ்வொரு இதுக்கு என்ன கொடுக்கணும், நம்ம இப்போ என்ன பண்ணுறோம். ஃப்ளவரிங் ப்ராக்கெட் போட்டிருந்தா நம்ம செட்டை பற்றி பேசுகிறோம், அப்போதைக்கு நம்ம ஆட் கொடுக்கணும், அப்பன்னு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறப்பே உங்களுக்கு யோசனை வரணும். ஓகேவா? பிரிண்ட்டுன்னு கொடுத்து திஸ் செட்னு கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அப்பன் பண்ணுறேன். இப்போ செட்டில் வந்து பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள், செரி அப்படின்னு ஆட் ஆகிடுச்சா? ஓகே. இப்போ எனக்கு என்ன, ஆரஞ்சு வந்து ஆட் ஆகிருக்கு, இது அப்பண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இதுதான் அப்பண்டிங். ஆடுன்னு கொடுக்கணும், இதுதான் அந்த கீ. ஓகே ஓகேவா? இப்போ நம்ம வந்து அப்பண்டிங் பண்ணிடுவோமா? அடுத்து ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா? அப்பண்டிங் செட் பண்ணுறோம், அடுத்து ரிமூவ். ஆனால் டாட் ரிமூவ். இப்போ எனக்கு ஆல்ரெடி இங்கே ஆரஞ்சு இல்லை, இப்போ பனானான்னு இருக்கா, அதை நான் ரிமூவ் பண்ணுறேன். டாட் ரிமூவ் மட்டும்தான் கொடுக்க போறீங்க, சிம்பிளாக டாட் ரிமூவ். மித்ததில் பாப் கொடுப்பீங்க, அதே மாதிரி ரிமூவ் கொடுப்பீங்களா அந்த மித்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில். பாருங்கள், ஆப்பிள், செரின்னு இது 2 மட்டும் தான் இருக்குது, பனானா டெலிட் ஆயிடுச்சு. இதை பொறுத்தளவுக்கு தான் செட்டுனா என்ன. சாதாரணமாக என்ன பார்த்தோம், பிரிண்டிங் பார்த்தோம், அப்புறம் ஆக்சஸிங் பார்த்தோம், அப்புறம் அப்பண்டிங் பார்த்தோம், அப்புறம் ரிமூவ் பண்ணுறது பார்த்தோம். அடுத்து இன்னொரு நான் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிட்டு டப்புள் டாட் பிஒய். டப்புள்னா என்ன பைத்தானில் அப்படின்றத பார்ப்போம்.
இதுவும் அதே மாதிரி தான். முதல்ல வந்து அதே மாதிரி நான் சீக்வன்ஸாக சொல்லி தரேன், ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம எல்லாமே இப்போ நம்ம எத்தனை டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோமோ அது எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றும் எப்படி பிரிண்ட் ஆகுது, ஒவ்வொன்றும் எப்படி அக்சஸ் ஆகுது, ஒவ்வொன்றும் எப்படி இண்டெக்ஸ் ஆகுது, ஒவ்வொன்றும் எப்படி அப்பண்ட் ஆகுது, ஒவ்வொன்றும் எப்படி ரிமூவ் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஒன்றா அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது, ஓகேவா? குழப்பம் இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ரிவைஸ் பண்ணி ஒவ்வொரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் எல்லாமே புரியும். இப்போ இதுக்கு வந்து நான் திஸ் டப்புள் அதே மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக புரியுதுக்காண்டி திஸ் டப்புள்னு எடுத்துக்கிறேன். திஸ் டப்புள் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதில் ப்ராக்கெட் கொடுக்கணும். அதில் ஃப்ளவரிங் ப்ராக்கெட் கொடுத்து அது சாதா ப்ராக்கெட், ஓகேவா? ஆப்பிள், பனானா, சரி புரியுறதுக்காண்டி கொடுத்துருக்கேன், ஓகேவா? அதே மாதிரி பிரிண்ட்டு திஸ் டப்புள் இங்கே டப்புள் டாட் ஏ. இப்போ எனக்கு சாதாரணமாக அது எனக்கு பிரிண்ட் ஆகுதா? இது வந்து பிரிண்டிங். அடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம் பாருங்க. லெங்க்த்து பார்ப்போம். டப்புளில் வந்து நம்ம லெங்க்த்து பார்க்குறோம். இப்போ பிரிண்ட்டு பக்கத்தில் லென், அதுக்குள்ள எனக்கு இது எதை நான் லிங்க் பண்ணி பார்க்கணும்னா என்னோட திஸ் டப்பில் இந்த டப்பிள் இருக்குல்ல, இது எத்தனை இருக்குன்னு நான் பிரிண்ட்டு அதுக்குள்ள லென்னு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து டாட்லாம் கொடுக்கக்கூடாது, லென்னு கொடுத்து உள்ளே இருக்க திஸ் டப்பிள்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணி காமிக்குன்னா எத்தனை இருக்குது, 3 இருக்குன்னு சொல்லுதா, 3 வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லுதா. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பு. இப்போ டாட் எது கொடுக்கணும், லென் இதுக்கு வந்து நம்ம டாட் கொடுக்கக்கூடாது, அது மாதிரி நீங்களே புரிஞ்சுக்கணும், ஓகேவா? அடுத்து ஆக்சஸிங் பார்ப்போம். ஆக்சஸிங்க அதே மாதிரி அப்போ 3 இருக்கா, ஓகே. இப்போ இன்னொன்று நான் சேர்த்துக்கிறேன், ஆரஞ்சுன்னு சேர்த்துக்கிறேன், ஓகேவா? இப்போ print this tuple this tuple bracketல 2 to 1 to 3 அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது 0, இது 1, இது 2, இது 3. 3ன்னு கொடுத்துருந்தா எனக்கு 2 வரையும் தான் பிரிண்ட் ஆகுமா? கடைசி 3ன்னு இருந்தால் எனக்கு 2 வரையும் தான் பிரிண்ட் ஆகும். அப்போ என்ன ஆன்சர் வரும்னா பனானா பிரிண்ட் ஆகும், செரி பிரிண்ட் ஆகும், 2 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நம்ம ஏற்கனவே கிளாஸில் பார்த்துருக்கோம். பனானா செரி மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியிலேருந்து முடிஞ்சிடும், ஓகேவா? அதே இங்கே 4 இருந்துச்சுன்னா 3 வரையும், ஓகேவா? கடைசி இருக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு எப்போதும் 1 தான் வரும், முடிகிறப்ப மட்டும் அதோட முன்னாடி உள்ளதோட முடியும், ஓகேவா? இதுதான் ஆக்சஸிங். அடுத்து அப்பண்டிங் த டப்புள் பார்ப்போம். அப்பண்டிங் த டப்புள், ஓகேவா? இதில் அதே மாதிரி ஒரு டப்புள் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். ஒரு டப்புள் இருக்குது. இப்போ ஈக்குவல் டு list this tuple dot append. இங்கே நான் ஆரஞ்சு எடுத்துவேன் அப்படின்னா ஒய் டாட் ப்ளூபெரி this tuple is equal to tuple y. அது பண்ணுவோம், வருதான்னு பார்ப்போம். சொல்லுங்க. print tuple dot and blueberry. எனக்கு வந்து எரர் காட்டுது, ஓகே. அப்பண்டுங்கிறது இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா என்ன சொல்லுதுன்னா அப்பண்டுங்கிற அட்ரிபியூட் வந்து டப்புளில் ஒர்க் ஆகாது. இப்படின்னா என்ன அர்த்தம்னா டப்புளை பொறுத்தவரையும் டப்புளுக்கும் மித்த டேட்டா இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா டப்புள் வந்து இம்மியூட்டபிள், ஓகேவா? நம்ம எல்லா எரையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் எரர் இருந்துச்சுன்னா டப்புள் வந்து இம்மியூட்டபிள்னா என்னன்னா ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகுறத நான் மாற்றவோ எதுவுமே ரிமூவ் பண்ண முடியாது, ஓகேவா? அதுதான் இம்மியூட்டபிள். இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா டப்புள் இம்மியூட்டபிள், மித்த
டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் மியூட்டபிள். இதில் டப்புளில் வந்து அப்பன்னுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. அதனால நம்ம லிஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் அதை அப்பன் பண்ணணும். நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல லிஸ்ட் எப்படி அப்பன் பண்ணுறதுன்னு. அப்போ இங்கே நம்ம லிஸ்ட்டை மாற்றி லிஸ்ட் டாட் அப்பன்னு கொடுத்து இங்கே அப்பன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நிமிஷம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது டப்பிள் வந்து இம்யூட்டபிள்னால இதில் போயிட்டு ஆட் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? அதே லிஸ்ட்டு அதுனா மித்த இதுனா போய் ஆட் ஆகும், சேஞ்ச் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். டப்பிள் இம்யூட்டபிள்ங்கிறதுனால இந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிற டேட்டா அதுலேருந்து நம்ம பிரிண்ட்டு ஆக்சஸோ அது மட்டும் தான் பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு ரிமூவோ பாப்போ அப்பண்டோ எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ டப்பிளுங்கிறது இம்யூட்டபிள்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்து இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. tuple cannot remove or change or append because it is immutable. பைத்தான் ப்ரோக்ராமை பொறுத்தவரையும் டப்புள் வந்து சேஞ்சோ அப்பண்டோ ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து இம்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகுறதா நான் எடுத்து பார்த்துக்கலாம், பிரிண்ட் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம், இண்டெக்ஸ் பண்ணலாம். இவ்வளோ தான் தவிர இதை நான் வந்து ரிமூவோ சேஞ்சோ அப்பண்டோ பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த வீடியோவில் நம்ம வந்து செட்டு அப்புறம் செட்டும் டப்புளும் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிக்ஷனரிங்கிற டேட்டா டைப்ஸை பற்றி பார்ப்போம். அன்டில் தென் தேங்க்யூ ஆல். டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.